வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். இப்போ நிறைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, பேச்சு வரலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, என்ன பண்ணால் என் குழந்தை பேசுவான், என் குழந்தைக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்குதே, எப்படி கொண்டு வர்றது, எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்னே எனக்கு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் எனக்கு போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள என்னென்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம், குழந்தைக்கு பேச்சு வரணுன்னா என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் பேச்சு வரும் அப்படின்றத இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு நல்ல லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குழந்தைக்கு ஸ்டிமுலேஷன் கொடுக்குற மாதிரி, ஸ்டிமுலேஷன்னா என்னது, ஃபஸ்ட்டு தூண்டுதல் இல்லையா? பேசணும் அப்படின்றதுக்கு தூண்டுதல் ஒன்று வேணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்கு வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ வீட்டில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க லேர்ன் பண்ணுற மாதிரி என்விரான்மெண்ட் அந்த இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் டிவி ஓடக்கூடாது. ஓகேவா? டிவி ஓடக்கூடாது, எல்லாரும் உட்காந்து செல்ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கக்கூடாது. குழந்தைங்க முன்னாடி அட்லீஸ்ட். குழந்தைங்க இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க முன்னாடி நம்ம செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. இன்னொன்று, டிவி தானே, டிவி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் டிவி வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூடாது. ஃபஸ்ட்டு லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கணும். இது ஓவர் ஸ்டிமுலேட்டிங்காக மாறிடும். டிவியை பார்த்தோ ஃபோனை பார்த்தோ அந்த குழந்தைங்க எந்த விஷயத்தையும் கற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை உணரணும். டிவி பார்த்து லேர்ன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய், அது ஒரு ஸ்டிமுலேஷன், ஓவர் ஸ்டிமுலேஷன் ஆகி ரிப்பீட்டடாக கேட்டு கேட்டு மனசில் பதிஞ்சு மனப்பாடமாகி வெளில வருது. அவங்களா புரிஞ்சு அவங்களா பார்த்து கற்றுக்கிட்டு எதுவுமே சொல்லலை. அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் என்விரான்மெண்ட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தூங்குகிற பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அதாவது பெட்டு மேலே போகிற ஒரு பெட் ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே குழந்தைக்கு லாங்குவேஜ் ஸ்டிமுலேட்டிங்காக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொம்மை போட்ட மாதிரி, ஒரு ஜிராஃப் போட்ட மாதிரி, ஒரு எலிஃபெண்ட் போட்ட மாதிரி ஒரு பெட்ஷீட் வாங்கலாம். இல்லை அப்படின்னாக்கா ஆப்பிள், பால், கேட்னி, ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ் போட்ட ஒரு மேட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போடுறப்போ அந்த குழந்தைங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் ஏதாவது சொல்லலாம், குழந்தைக்கு சொல்லித்தரலாம். இங்கே பார்த்தியா ஜிராஃப் இருக்குது, இந்த ஜிராஃபுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் ஊட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பிள் மாதிரி எடுத்து கொண்டு போய் ஊட்டுற மாதிரி கூட நம்ம ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த புதுசாக அந்த இடத்துல கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தொங்க விடுற கர்டன்ஸ் இருக்கு இல்லையா, கர்டன் சாதாரணமாக சும்மா பிளெயினாக இல்லாமல் ஒரு டிசைன், வெறும் சாதா டிசைனாக இல்லாமல் அதில் கூட ஏதாவது ஒரு பொம்மை போட்ட மாதிரி டிசைன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் ஒரு டெடி பியராக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு எலிஃபண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மங்கியாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த மாதிரி கர்டன்ஸை தொங்க விடுறது ரொம்ப அந்த குழந்தைக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி அட்ராக்ஷன் இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க அதையே பார்ப்பாங்க. ஏதாவது பண்ணி அழுகிறப்போ இது பண்ணுறப்போ தூக்கி கொண்டு போய் இங்கே பாடுறா மங்கி இருக்குது அப்படின்னு காமிக்கிறப்போ அந்த குழந்தைக்கு அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும் அந்த நெகட்டிவ் பிஹேவியர்ஸ்லேருந்து. இன்னொன்று, அது மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்த அந்த குழந்தைங்களால் டெஃபினட்டாக கற்றுக்க முடியும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா சுற்றி அந்த குழந்தைங்க நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணுவாங்க. இது நீங்களும் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செவுத்தில் ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் ஒட்டி வைங்க. முக்கியமாக ஆக்ஷன் வெப்ஸ் பிக்சர்ஸு, குளிக்கிறான், ட்ரெஸ் பண்ணிக்கிறான், தூங்குறான், குதிக்கிறான், பபிள்ஸ் ப்ளோ பண்ணுறான் அப்படின்னு அந்த மாதிரி ஆக்ஷன் வெப்ஸை நீங்கள் பெருசாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க அதை பார்த்து ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற வேர்ட்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஏபிசிடி 1 2 3, ஜான்வரி பிப்ரவரி, கலர்ஸு, ஷேப்ஸு, அந்த மாதிரி எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் பெருசாக ஒரு சார்ட் மாதிரி வாங்கி வீட்டில் செவுத்தில் ஒட்டி வைங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டி வைக்கிறது மூலமாக அந்த பிக்சர் ரெக்கக்னிஷன் எபிலிட்டி அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும். இந்த பிக்சர் ரெக்கக்னிஷன் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைங்க நேரில் பார்க்குறப்போ ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. நேரில் இருக்கிற பொருளையும் கொண்டு போய் அது கிட்ட போய் மேட்ச் பண்ணி நீங்கள் காமிக்கலாம்.
ஒரு ஆப்பிள் ஒரு பிக்சர் இருக்குனாக்கா நிஜம் ஆப்பிளை கொண்டு போய் ஆப்பிள் ஆப்பிள் மேட்சிங் மேட்சிங், ஒரு பால் எடுத்தால் பால் பால் அப்படின்னு மேட்சிங் மேட்சிங் சொல்லிவிட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு ரியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் பிக்சர்ஸுக்கும் உள்ள கனெக்ஷன் டெவலப் ஆகுது. ஸோ அந்த பிரிண்டட் நாலேஜ் அப்படின்றது அந்த குழந்தைக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பிரிண்டட் நாலேஜ்னால் என்னது? நம்ம புக்ஸில் தான் எல்லாமே லேர்ன் பண்ணுறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டா இல்லையா? அந்த பிரிண்டட் நாலேஜ், அந்த பிரிண்ட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த பிக்சருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இது ரியல் லைஃப்பில் இருக்குது அப்படின்ற கனெக்ஷன் அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த பிக்சர்ஸை வீட்டில் ஒட்டி வைக்கிறது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா உங்களுக்கு இருக்கும். 5வது அந்த குழந்தைக்கு அழகழகாக கீ செயின்ஸ் மாதிரி வாங்கி வீட்டில் எல்லாத்தையும் தொங்க விடுங்க. அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு கதவுக்கும் ஒரு சாவி மாதிரி போட்டுருங்க. ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் தான், இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஒரு டோருக்கும் ஒரு சாவி போட்டுட்டு அந்த சாவியில் ஒரு கீ செயின், ஒரு குரங்கு கீ செயின், ஒரு எலிஃபெண்ட் கீ செயின், ஒரு ஆப்பிள் கீ செயின், ஒரு ஸ்ட்ராபெரி கீ செயின், அந்த மாதிரி கீ செயின் கலர் கலராக குட்டி குட்டியாக வாங்கி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கீ செயினை மாட்டி விடுங்க. உங்கள் கார் சாவிக்கு ஒரு கீ செயின், உங்கள் பைக் சாவிக்கு ஒரு கீ செயின், அவங்க சைக்கிளுக்கு ஒரு கீ செயின், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கீ செயினாக வாங்கி, இல்லைன்னா ஒரு ஜிப் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு மாட்டி விடுங்க கீ செயின். ஸோ அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதை அந்த குழந்தைக்கு ரெக்கக்னைஸ் பண்ண நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். எங்கே எலிஃபெண்ட் கீ செயினை காணோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எலிஃபெண்ட் கீ செயினை கொண்டு வரணும். எலிஃபெண்ட் கீ செயின் யாருக்கு, அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அந்த சாவி அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பேரையும் சொல்லிக் கொடுக்கலாம், அதோட ஆக்ஷனையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இதுதான் அப்படின்ற கனெக்ஷனையும் நீங்கள் உண்டாக்கலாம். ஸோ அப்போ அந்த குழந்தை நிறைய புரிதல் திறன் டெவலப் ஆகிறத நீங்கள் கண் கூட நோட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சுற்றி என்ன நடக்குது, சுற்றி என்ன இருக்குதுன்றதை அப்சர்வ் பண்ண வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ சுற்றி என்ன நடக்குதுன்னு அந்த குழந்தை ஒரு ஓவரால் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6th ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே ஒரே கலர் ட்ரெஸ்ஸு ஒரு நாள் போடுங்க. எப்படின்னா ரெட் கலர் ட்ரெஸ்னாக்கா வீட்டில் எல்லாருமே ரெட்டு, குழந்தை ரெட்டு, அம்மா ரெட்டு, அப்பா ரெட்டு, தாத்தா ரெட்டு, பாட்டி ரெட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் ரெட் கலர் போடுறப்போ, வாவ் ரெட் கலர், நீ ரெட் கலர் போட்டிருக்கேன், நான் ரெட் கலர் போட்டிருக்கேன், மேட்சிங், தம்பி ரெட் கலர் போட்டிருக்காங்க, அப்பா ரெட் கலர் போட்டிருக்காருன்ட்டு எல்லோரும் ரெட் கலர்னு மேட்சிங் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ரெட் கலர் பொருட்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. அவங்களோட விளையாட்டு சாமானாக இருக்கட்டும், இல்லை ரியல் லைஃப்பில் ஆப்பிள், தக்காளி இதெல்லாம் ரெட் கலர். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரி ரெட் கலர், இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைக்கு போய் வாங்குறப்போ மேட்ச் பண்ணி வாங்குங்க. கடைக்கு போய் இன்றைக்கி ரெட் கலர் பொருளாக நம்ம வாங்கலாம் கடைக்கு போய் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ரெட் கலரில் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டில் மேட்சிங் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு மேட்சிங் பண்ணுங்கள். ஸோ அந்த கலர் கான்செப்ட் அந்த குழந்தைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் ரெட்டு, இன்னொரு வாரம் எல்லோ, ஒரு நாள் ப்ளூ, அந்த மாதிரி மாற்றி ஒரு கலர் கான்செப்டாக எடுத்து நீங்கள் அந்த குழந்தைக்கு கலர் கான்செப்ட் ஈஸியாக அந்த மாதிரி எல்லாருமே போடுறப்போ அந்த குழந்தைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். தான் மட்டுமே பண்ணணும் அப்படின்றப்போ, தனக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்கன்றப்போ அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும். வேற வீட்டில் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, எல்லாருமே இதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த குழந்தை நிறைய ஆச்சரியத்தோடையும் ரொம்ப க்யூரியாசிட்டியோடையும் புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7வது ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு டிஷர்ட்டோ இல்லை கவுனோ ஏதாவது போட்டு விட்றப்போ அதில் ஏதாவது பொம்மை இருக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ ஒரு டைனோசர் டிஷர்ட், இது ஒரு பீகாக் டிஷர்ட், இது ஒரு டிராக்டர் டிஷர்ட் அப்படின்னு பேர் வச்சுருங்க அதுக்கு. ஸோ அது அந்த குழந்தை எடுத்து போட்டுக்கிற மாதிரி. எங்கே ஒரு டிராக்டர் டிஷர்ட் எங்கே நம்ம வாங்கினோமே, ஒரு பஸ்ஸு டிஷர்ட் இருக்குமே அது எங்கே, ஒரு ட்ரக்கு டிஷர்ட் எங்கே அப்படின்னு கேளுங்க. ஸோ அப்போது அந்த குழந்தை அந்த டிஷர்ட்டை தேடி எடுக்கிற மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொன்று கலர் சொல்லி அந்த ட்ரெஸ் கலரை சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸை சொல்லுங்கள். இப்போ ப்ளூ கலர் டிஷர்ட் எடுத்துகிட்டு வா, ரெட் கலர் டிஷர்ட் எடுத்துகிட்டு வா, எல்லோ கலர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லலாம். இன்னொன்று அந்த எழுதியிருக்கதையும் நீங்கள் பாருங்கள், அதில் என்ன எழுதியிருக்கு, ஐ ஆம் கூல் அப்படின்னாக்கா ஐ ஆம் கூல், ஓ நைஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதில் இருக்கிற எழுத்தெல்லாம் அந்த குழந்தை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டிமுலேட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது சொல்கிறது மூலமாக அந்த குழந்தைக்கு நீங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அந்த குழந்தை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. 8வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு சுற்றி பற்றி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் ரீட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாக்லேட் வாங்குறீங்க, அதில் டைரி மில்க் எழுதியிருக்குன்னா வாவ் இட்ஸ் டைரி மில்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிஸ்கெட் திஸ் கிராக் ஜாக், இட் இஸ் ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் ஒரு ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் என்ன எழுதியிருக்கு, சாம்சங் எழுதியிருக்கு, டிவியில் என்ன எழுதியிருக்கு, ஃப்ரிட்ஜில் என்ன எழுதியிருக்கு, ஒரு நியூஸ் பேப்பர் வருது, அந்த நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்குது, ஒரு உப்பு பாக்கெட் வாங்குறீங்க, டாட்டா சால்ட், அதில் என்ன இருக்குது வாசிக்க சொல்லுங்கள். ஸோ சோப்பு, பேஸ்ட்டு எல்லாத்தையும் எது எடுத்தாலும் அதில் உள்ள லெட்டர்ஸை விட்டுறாதீங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க.
ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும், கவனிக்கணும். இதுக்கு இதான் அர்த்தம், இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் அண்ட் யூசேஜை பற்றி நீங்கள் நிறைய சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது மூலமாக நிறைய கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். பிரெயினில் வந்து இண்டிவிஜுவலாக சிலது இருக்கும். இப்போ வந்து கலர்ஸ்னால் கலர்ஸ் தனியாக அந்த குழந்தைக்கு தெரியும், ஷேப்ஸ்னால் ஷேப்ஸ் தனியாக அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக தெரியறத வந்து ஒன்றா நம்ம மர்ஜ் பண்ணணும். எப்போ நடக்கும்? கனெக்ஷன்ஸ் உண்டாக்கலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் எப்படி உண்டாக்குறது? இப்படி தான். ஸோ இது வந்து ஒரு பேஸ்ட்டை காமிச்சிங்கன்னா, இது பேஸ்ட்டு, இது ரெட் கலர் பேஸ்ட்டு, இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். ஒரு சோப்பு நல்ல வாசனை வருது, இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம கனெக்ஷன் உண்டாக்கணும். ஸோ வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த குழந்தைக்கு மூளையில் பிரெயின் மேப்பிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரெயின் மேப்பிங் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒகேபுலரியிலேருந்து ஏதாவது ஒரு வேர்டை எடுத்து உபயோகிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. உபயோகிக்கணும், அவங்களா திங்க் பண்ணி பேசணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டிமுலேஷன் எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் இந்த ஸ்டிமுலேஷன் எல்லாமே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகளாக யோசித்து பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி அப்படி அப்படியே நீங்கள் சொன்னதை ஒன்லி அது மட்டும்தான் சொல்லுவாங்க. வேறு எதுவும் புதுசாக அவங்களால யோசிக்க முடியாது, அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. ஸோ அவங்களோட திங்கிங் எபிலிட்டிஸும் கம்மியாக இருக்கும், அவங்க பேசுகிற எபிலிட்டிஸ் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகிட்ட சீக்கிரமாகவே நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 முக்கியமான மாடிஃபிகேஷன்ஸ், குழந்தைங்களோட சரௌண்டிங்கில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அந்த குழந்தைக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைக்கு ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், குழந்தைக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண தெரியல, எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னு தெரியல, என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.